அட்ரினோ மங்கீஸ். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் பேட் டே இருந்தாலும் இந்த மெஸ்ஸியோட மேட்சை பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய தெரப்பி என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒரு ஹோப், ஒரு சந்தோஷம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பல பதிலை அந்த மனுஷனோட ஆட்டம் நமக்கு காட்டும். என்னடா இப்போ தானே ஃபுட்பால் பார்க்க வந்த ஓவரா சீன் போகிறோன்னு தோணலாம். ஆனால் பார்க்க ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் ஆனாலும் நமக்கு சில பேரை பிடிக்கும்ல. அதான் ஆஸ்ட்ரியா வெர்சஸ் அர்ஜென்டினா பார்த்து முடிச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். 2-0 ரெண்டுமே தலைவன் தான் அடித்தது. ஆனால் ஆஸ்ட்ரியாவும் பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க, ரொம்ப ஈஸியாகவும் விளாண்டுற முடியல. முதல்ல ஒரு பெனால்ட்டி மெஸ்ஸி மிஸ் பண்ணிச்சு. எனக்கு என்னடான்ற வச்சு, ஆனால் தெரியும் விட்டதுக்கு ஒரு கோல் போடுவாப்லன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு கோல் அது ரொம்ப அழகாக இந்த ஒரு ஸ்லோ மோஷனில் ரீல்லாம் ஒருத்தர் காலை தாண்டி மெஸ்ஸி அடிக்கிற மாதிரி அதே மாதிரி வந்துச்சு. அடுத்து ரெண்டாவது செம்ம நல்ல டேக்கிள், ஒரு 4 பேரை டேக்கிள் பண்ணி காலுக்கு அடியில் அடி போகுது. கம்யூனிட்டர் சொல்கிறாங்க எப்படி அவரால் அந்த கேப்பெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஹாப்பி பர்த்டே கோட். இந்த டிபேட்லாம் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, அது போட்டோம், இந்த வேர்ல்டு கப்புலாம் போட்டோம், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு நல்லா பிரைட் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விடுங்க, இன்றைக்கி நாள் 12:30 மணிக்கு பிரைட் ஆகுது. இது மேட்ச் பார்த்து முடித்த உடனே ரொம்ப சந்தோஷம். அவங்க பாஷா ஒரு பையன் தாடையில் பேண்ட்லாம் கட்டிக்கிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளி விட்டது, அவங்க கொஞ்சம் கடமுறை தான் ஆனானுங்க. நிறைய ஃபோல் போச்சு, ஏகப்பட்ட இது. இவர் மார்டினஸை ஃபஸ்ட்டே கீழே தள்ளி விட்டு அது பெனால்ட்டி தான் போச்சு. 2 பேர் சேர்ந்து போட்டு காலை அமுக்கிறாங்க. ஏன்னா பயந்துட்டேன் காலைகளை உடச்சி விட்ருவாங்களோன்னு. கொஞ்சம் ரஃப்பாக தான் ஆடினாங்க, ஆனால் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. நிறைய அவங்களுக்கு தான் பால் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா தடுத்தாங்க. நம்ம தலைவன் ஒரு இது ஒன்று பிடிச்சாப்புல, ஒரு ஃப்ரீ கிக் ஒன்று இது தள்ளி விட்டார். அவருக்கு அசால்ட்டாக அந்த ஆள் நெட்டாக அழகாக வந்தால் பிடிச்சி அழகாக போய் நிற்கிது. ஆனால் கடைசி கோல் ரொம்ப பர்சனல் ஆகிடுச்சு. 87வது நிமிஷம் ஏதோ ஒரு கோல் போட்டுட்டு ஓடி எல்லாம் கட்டி பிடிச்சி கார்னரில் போய் எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் எமோஷனல் ஆகுறாங்க. அத்தனை பசங்களும் டீமெல்லாம் உயிரே விடுப்பானுங்க போல் மெஸ்ஸிக்கு. இந்த மாதிரி தலைமை கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. காரணம் அவங்க அப்பா முடியாமல் இருக்கார் அப்படிங்கிற ரீசனை அஃபிஷியலாக மெஸ்ஸி பேஜில் போட்டிருந்தாங்க. மெஸ்ஸி இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கோல் ஸ்கோரர் இன் ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபெப்ரிசியோ ரொமானோ அவருக்கு அந்த கிரீடம் கொடுக்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபோட்டோலாம் போட்டு ஹாப்பி பர்த்டே வேறு, ஹாப்பி பர்த்டே எல்லாம் சேர்ந்து இப்படி தான் ஒரு மனுஷன் பர்த்டே கொண்டாடணும். 39 வயசு அதில் இப்படி தான் பிறந்ததில் கொண்டாடணும். இதெல்லாம் நினச்ச சிரிப்பு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருந்தேன். பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ஹெமி மார்டினஸ் நடுவில் ஒரு மிட்ஃபீல்டர் மெஸ்ஸி ஹைட்டுக்கு தான் இருந்திருப்பான், ஓடிக்கிட்டே இருந்தான் மனுஷன். அவர் டீப்பால் மாதிரி எல்லாருமே ஒன்றா விளாடுறாங்க. மெஸ்ஸிக்கு தான் பாலை அனுப்பணுங்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே விளாடுறாங்க. தலைவன் பாலை எடுத்து உள்ளே வந்துடாப்புல கேப்புக்குள்ளே. இன்றைக்கி அவரை மட்டும் கவனித்தேன், மெஸ்ஸியை மட்டும் கவனித்தேன். ஓடவே மாட்டாராமே, நடந்துக்கிட்டே இருப்பார், அமைதியாக இருப்பார். பார்த்தா கவனிச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எங்கே வரணுமோ அந்த ஆள் நின்றார். ஸோ இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ நிறைய பேசிக்கிட்டே போகலாம், 4 நிமிஷம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச்சு அர்ஜென்டினா 2-0 ஆஸ்ட்ரியாவை. ரொம்ப அருமையான மேட்ச்சு. கோட்டு தான் முடிஞ்சுது. அப்புறம் நடுவில் கேப் வெர்டேயோட திருப்பி 2வது மேட்ச் இவங்களோட இது உருகே கூட 2-2. நம்ம ஓசினா அவர் தலைவன் அதில் ஒரு நல்ல ஃப்ரீ கிக் ஒன்று அடித்தாப்புல, அந்த அவர் ஸ்ட்ரைக்கர் ஒன்று ரொம்ப தூரத்துலேருந்து அதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஐலாண்ட் நேஷனுக்கு இப்போ நிறைய பேர் இது ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கரக்வான் அந்த கோல் கீப்பர் அவருக்கு ஒரு நல்ல பேர் மறந்துடுச்சு, நீங்களே பார்த்துக்குங்க. அவர் ஒரு 7 சேவ் ஏதோ பண்ணியிருக்காரு போலையே அவங்க ஆடின மேட்ச்சில். ஸோ அவருக்கு ஒரு நிறைய பாராட்டு. அவருக்கும் இவர் மாதிரி கேப்டன் கோல் கீப்பர் மாதிரி அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அவரை மெஸ்ஸி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மெஸ்ஸி அவரை பாராட்டி டிஷர்ட்லாம் மாற்றினதா அது ஒரு ரீலோ மீமோ ஒன்று பார்த்தேன். அப்புறம் ஸ்பெயின் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த முறை லாமின் யமால் ஆரம்பத்திலே ஒரு கோல் போட ஆரம்பித்து அப்புறம் செல்ஃப் கோல் ஒன்று. அப்புறம் இவர் ஓட்டமெண்டியா அர்ஜென்டினாவா? ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் டர்க்கி தோற்று போனது ஒரு பெரிய ஒரு இதுவாக சொன்னாங்க. டர்க்கி ரிஜெக்ட் ஆனது. ஏன்னா டர்க்கிக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் லீனேஜ் ஒன்று இருக்குது.
ஸோ அது வந்து மிஸ் ஆனது வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மெக்சிகோ கொரியா 2-0 ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சன் ரொம்ப பிடிக்கும். சரி அதுக்காக ஜெயிக்கணும்னு பார்த்தா அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து ஆடியன்ஸோட செருப்புலாம் பார்த்துட்டு மெஹிகோ பக்கம் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்தேன். அது 2 கோல் ஏதோ ஒன்று போட்டாங்க, அடி நவுத்துனாங்க, அது ஜெயிச்சாச்சு. வேறு எதுவும் பார்க்க இங்கிலாந்து குரோஷியா மேட்ச் பார்க்க டைம் கிடைக்கல. போர்ச்சுகல் மேட்ச் வந்து பேசிட்டோம். மீதி வந்து ஈராக், நார்வே, ஃப்ரான்ஸ், செனகல் அதெல்லாம் பார்த்தாச்சு. வேறு வந்து டுனிசியா, ஜப்பான், ஹைட்டி 4-0 ஹைட்டி மாடிச்சான் மட்டும் பிரேசில் போட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கு போல். ஸோ இதுதான் மேட்ச் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி லைவ் பார்த்துட்டேன். இன்றைக்கி 3 மணி நல்ல நல்ல மேட்ச்லாம் இருக்குது. அவ்வளோதெல்லாம் முடிக்க முடியலடா. ஃப்ரான்ஸுக்கும் ஈராக்குக்கும், அடுத்து நார்வேக்கும், செனகலுக்கும், ஜோர்டனுக்கும், அல்ஜீரியாவுக்கும். ஓகே, போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் எப்போ ரொனால்டோ வர்றாப்புல நாளைக்கு 9:30. ஸோ புது ஆஃபீஸ் செட் பண்ணிட்டேன். ஸோ அங்கேயும் வந்து நானும் சாமும் வந்துடுவான். கேமராலாம் வச்சாச்சு. அடுத்த வாரத்துலேருந்து நான் பார்க்குற எந்த லைவ் இல்லாமல் நானும் சாமும் உட்காந்து இதுக்கு நடந்த மேட்செல்லாம் சாமும் அது வந்து வந்துச்சுன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அதுவும் அட்ரினோ மங்கியில் வரும். தொடர்ந்து வீடியோ வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்ரினோ மங்கீஸ். ஹாப்பி பர்த்டே கோட்.